ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு குறித்த அறிவிப்பை முதலமைச்சர் இந்த கருத்து கேட்பு கூட்டத்துக்கு பிறகு இன்று அறிவிப்பார்னு சொல்லியிருந்தாங்க. நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றம் ஒரு கருத்தை தெரிவித்தாங்க. டிசம்பருக்கு பிறகு நீங்கள் ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தமிழக அரசும் பெரும்பாலான பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிக்கலான்னு சொன்ன நிலையில் இன்றைக்கி அந்த பள்ளிகள் திறப்பு குறித்த உத்தரவை தமிழக அரசு ரத்து செஞ்சுட்டாங்க. நவம்பர் 16 முதல் பள்ளிகள் திறக்கப்படும். 9, 10, 11, 12 மாணவர்களுக்குன்னு ஏற்கனவே சொன்ன உத்தரவு ரத்து செஞ்சுட்டாங்க. மேலும் அடுத்த கட்டமாக இப்போ இனிமேல் அடுத்த மாதம் மறுபடியும் ஒரு குழு அமைச்சு இந்த பிரச்சனை எப்படி இருக்குது அதற்கேற்றப்போல் மறுபடியும் ஒரு அறிவிப்பு விடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு அறிவிப்பு இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. கல்லூரிகளுக்கும் சரி எல்லாருக்குமே இந்த மாதிரி அறிவிப்பு தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இப்போ டிசம்பர் மாதமே நம்மளுக்கு ஓப்பன் ஆகுமாங்கிறது சொல்ல முடியாது. நிச்சயம் ஜனவரி மாதம் தான் ஓரளவு ஜனவரி மாதமும் அந்த பண்டிகை காலங்கள் முடிந்த பிறகு தான் இதற்கான பாசிபிலிட்டி வரும்னு தான் இப்போதைய சூழ்நிலை இருக்குது. நிச்சயம் அதேமாதிரி இந்த ஆண்டு ஜூன் மாதம் இறுதி வரைக்கும் நீட்டிக்கப்படுறதாகவும் தகவல் வந்திருக்கு. ஏன்னா ஜூன் மாதம் பப்ளிக் எக்ஸாம் வச்சுக்கலாமா, இல்லை இந்த ஆண்டு அனைவரும் தேர்ச்சி கொடுக்கலாமா, இந்த கல்வி ஆண்டே ரத்து பண்ணலாமா, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இனிமேல் நம்மளுக்கு இப்போ அடுத்தடுத்த நாட்களில் என்ன சூழ்நிலை இருக்குங்கிறத பொறுத்து தான் அடுத்த கட்ட முடிவு எடுப்பாங்க. ஏன்னா இப்போ மேற்குவங்க மாநிலம் பார்த்திங்கன்னா 10th 12th மாணவர்களுக்கு ஆல் பாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு நம்மளுக்கு இங்கே ஜூன் மாதம் வரைக்கும் நம்ம எக்ஸாம் வச்சுக்கலான்னு ஏற்கனவே ஒரு பிளான் இருக்குது. பட் ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை இந்த மாதமும் சரி அடுத்த மாதம் பள்ளி திறப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா மாணவர்களுடைய உயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மற்ற இடங்களில் போகிறத விட ஒரு மாணவருக்கு வந்துச்சுன்னா அது ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிடும். அந்த காரணத்தை வச்சு தான் திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பார்க்கலாம் நிச்சயம் வருங்காலங்களில் எப்படி இந்த பாதிப்பு தன்மை இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற போல் அடுத்த முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க தமிழக அரசு. இதனால் மாணவிகள் பாதுகாப்புடன் வீட்டிலே இருங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன் கிளாஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்கூல் புக்கை ப்ரிப்பேர் பண்ணிட்டுருங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.